நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம குரு வக்ர நிவர்த்தி பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். அதாவது அக்டோபர் மாதம் 9ஆம் தேதி 2024 முதல் பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி 2025 வரை குரு பகவான் பின்னோக்கி நகருகின்ற ஒரு தன்மையில் இருக்கிறார். பொதுவாக ராகு கேதுவை தவிர மற்ற கிரகங்கள் எல்லோருமே நேர்கதியில் செல்லுகின்ற ஒரு தன்மையில் தான் இருப்பார்கள். அவர்கள் வக்கர கதியில் சஞ்சாரம் செய்யும் போது அதற்குரிய பலன்கள் சற்று மாறுபட்டதாக இருக்கும். அந்த குரு வக்கர பலன்களில் நம்ம பார்த்துட்டோம். இப்போ அந்த குரு வக்கர நிவர்த்தி அடைய போகிறார் பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி 2025. சுமார் 120 நாட்கள் இந்த வக்கர கதியில் குரு பகவான் சஞ்சாரம் செய்தார். இந்த வக்கர நிவர்த்திக்கு பிறகு மே மாதம் 14ஆம் தேதி குரு பகவான் நேர்கதியில், அதாவது ரிஷப ராசியிலேருந்து மிதுன ராசிக்கு பயிற்சியாகிறார். அங்கே ஒரு 6 மாதம். அந்த 6 மாதத்துக்கு அப்புறம் குரு பகவான் அதிசாரமாக மிதுன ராசியிலேருந்து கடக ராசிக்கு போகிறார். அக்டோபர் மாதம் 18ஆம் தேதி என்று அதிசாரமாக கடக ராசியில் போய் கொஞ்சம் 2 மாதம் சஞ்சாரம் செய்ய இருக்கின்றார். இந்த குருவினுடைய மாற்றங்கள் எப்படி இருக்கும்? குறிப்பாக இந்த குரு வக்கர நிவர்த்தி 12 ராசிக்கும் எப்படிப்பட்ட பலாபலன்களை பெறும் அப்படிங்கிறத பார்க்கலாம். நான் உங்கள் கல்வடங்கம் டாக்டர் சத்யநாராயண சர்மா பேசுகிறேன். ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியாக நம்ம பார்க்கலாம். இந்த குரு வக்கர நிவர்த்தி பலன்கள் 12 ராசிக்கும் எந்தெந்த மாதிரியான பலன்களை தரப்போகிறது அப்படின்னு பார்க்கலாம். அன்பிற்கினிய மகர ராசி அன்பர்களே, இன்றைக்கி நம்ம குரு வக்ர நிவர்த்தி 2025 எப்படிப்பட்ட பலன்களை மகர ராசிக்கு தரப்போகிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். மகர ராசியிலேருந்து 5வது இடத்துல ரிஷப ராசியில் குரு பகவான் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். அக்டோபர் மாதம் 9ஆம் தேதி 2024 அன்று குரு பகவான் வக்கர கதியில் சஞ்சாரம் செய்ய தொடங்கினார். தொடர்ந்து 120 நாட்கள் வக்கர கதியில் சஞ்சாரம் செய்து இந்த ஏப்ரல் மாதம் பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி 2025 அன்றைய தினம் வக்கர நிவர்த்தி அடைகிறார். இந்த வக்கர நிவர்த்தி எப்படிப்பட்ட பலனை மகர ராசி அன்பர்களுக்கு தரப்போகிறது அப்படிங்கிறது தான் இன்றைய பதிவு. பொதுவாக மகர ராசியை பொறுத்தவரை அவங்களுக்கு எப்போவுமே எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் தாமதமாக செய்கிறது தான் அவங்களுடைய மிக முக்கியமான குறிக்கோள். சனி பகவான் அதிபதி இல்லை, அப்போது ஒரு மந்தக்காரகன் அதிபதியான காரணத்தினால எந்த விஷயமாக இருந்தாலும் அவங்களுக்கு நல்ல புத்திசாலித்தனம் இருந்தாலுமே நல்லா யோசிச்சு பண்ணலாம், என்ன அவசரம், நாளைக்கு பார்க்கலாம், எது பெட்டர்னு பார்க்கலாம் அப்படின்னு ஒரு சின்ன விஷயமாக இருந்தாலும் பல மணி நேரங்கள் சிந்திக்கின்ற ஒரு தன்மை அவங்ககிட்ட இருக்கும். அது பலமா பலவீனமா அப்படிங்கிறது 2வது பட்சம். இன்னும் சொல்லப்போனால் அவங்களுக்கு செய்ய வேண்டிய காரியங்கள் 10 இருந்தால் அதில் 4-5 செஞ்சாலே பெரிய விஷயம். முயற்சியே செய்யாமல் கைவிடப்பட்ட நிறைய விஷயங்கள் இருக்கும் மகர ராசியை பொறுத்தவரை. எதை செஞ்சாலும் பர்ஃபெக்டாக இருக்கணும், எதை செஞ்சாலும் அதில் வெற்றி பெறணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும். அந்த மாதிரி ஒரு
பலம் பலவீனம் ரெண்டும் கலந்த ஒரு ராசி தான் மகர ராசி. குறிப்பாக இவங்களோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, தனக்காக ஒரு வேலை செய்யும்போது கொஞ்சம் மந்தமாக செயல்படுகின்ற இவர்கள் தனக்கு வேண்டியவர்களுக்காகவோ அல்லது தனக்கு தெரிந்தவர்களுக்காகவோ ஒரு வேலையை செய்யும்போது ஜெட்டு வேகத்தில் வேலை பார்ப்பாங்க. அது மாத்திரம் இல்லை, முடியவே முடியாது, இது நடக்கவே நடக்காது, யார் தலகே நின்னாலும் இந்த காரியம் நடக்காது அப்படிங்கிற விஷயத்தை கூட தைரியமாக முயற்சி செய்வாங்க. அதே சின்ன விஷயமாக இருந்தால் தனக்காக என்று வரும்போது ஒரு யோசனை இருக்கும். இது முடியுமா, இது முடியாதா, இது நம்மளால் முடியுமா, நம்ம ட்ரை பண்ணி டயத்தை வேஸ்ட் பண்ணணுமா அப்படிங்கிற ஏகப்பட்ட கேள்விகள் வரும். ஆனால் மற்றவங்களுக்கு செய்யும்போது அது எப்படிப்பட்ட அதில் நம்ம அந்த பக்கம் நுழைஞ்சு இந்த பக்கம் வந்தேன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி வேகமாக வெற்றியை பெற வேண்டும் என்கின்ற நடக்கவே நடக்காதுங்கிற விஷயத்தை நடத்தி காட்டக்கூடிய தன்மை மகர ராசிக்காரர்களுக்கு உண்டு. அதனால் பொதுவாக இவங்களை கேட்டால் நான் ஒரு பயந்தாங்குழி, நான் நம்பிக்கை இல்லாதவன், நான் ஒரு தைரியம் இல்லாதவன், ஒரு மெதுவாக செயல்படுகிறவன் அப்படிங்கிற எண்ணம் மனசுக்குள்ளே இருந்தாலும் இவங்களை சுற்றி இருக்கிற எல்லாருமே இவங்களை பாராட்டக்கூடிய தன்மை இருக்கும். அவன்கிட்ட ஒரு வேலையை கொடுத்துட்டான்னா அவன் செஞ்சிருவான், அதெல்லாம் கவலையே பட மாட்டான் அப்படின்னு பேசக்கூடிய தன்மை இருக்கும். இந்த மாதிரி குணாதிசயங்கள் கொண்ட இந்த மகர ராசி அன்பர்கள் இந்த வக்கர நிவர்த்தியில் எந்த மாதிரி பலன்களை பெறப்போகிறார்கள் அப்படின்னு பார்க்கலாம். பொதுவாக 5வது இடம் என்பது குரு பகவானுக்கு மிக சிறந்த இடம்தான். 5வது இடம் அப்படிங்கிறது மனசு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், பூர்வீகம் சம்பந்தப்பட்ட விஷயம், நம்முடைய நோய் அப்படின்னு பார்த்தோன்னா பாரம்பரியம், காதல் போன்ற விஷயங்களை சொல்லக்கூடிய இடம், மேல் வயிறு சம்பந்தப்பட்ட விஷயம், இதையெல்லாம் சொல்லக்கூடிய இடம்தான் இந்த 5வது இடம். குறிப்பாக கடந்த 120 நாட்கள் அந்த வக்கரகதியில் சஞ்சாரம் செய்யும்போது குரு பகவான் மேல் வயிறு சம்பந்தமான பிரச்சனைகளை தந்திருப்பார், அஜீரணம் சார்ந்த பிரச்சனைகளை தந்திருப்பார். பொதுவாக 5வது இடம் என்பது பூர்வீகம், பூர்வீக சொத்து பற்றி சொல்லக்கூடிய இடம், காதலை பற்றி சொல்லுகின்ற இடம், பரம்பரை சார்ந்த நோய்களை சொல்லுகின்ற இடம். இந்த இடத்துல குரு பகவான் சஞ்சாரம் செய்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு தான். ஆனால் அந்த குரு பகவான் வக்கர கதியில் சஞ்சாரம் செய்கின்ற போது இந்த இடத்துல இது சம்பந்தமான பிரச்சனைகளை லேசாக கிளறி விட்டுருப்பார். மேல் வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், அஜீரணம், கேஸ்ட்ரிக் ட்ரபிள் போன்ற விஷயங்கள், அதே நேரத்தில் பூர்வீக சொத்தில் ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனையை ஏற்படுத்துகின்ற ஒரு தன்மை, இந்த மாதிரி பல விஷயங்களில் இந்த காலகட்டம் 120 நாளும் கொஞ்சம் மகர ராசிக்காரர்கள் மனம் சஞ்சலம் அடைகின்ற வகையில் இருந்திருப்பாங்க. இப்போ பார்த்திங்கன்னா இந்த 120 நாள் முடிஞ்சுது, குரு நேர்கதியில் சஞ்சாரம் செய்ய போகிறார். இந்த காலகட்டத்தில் அந்த நேர்கதியின் குரு சஞ்சாரம் 5வது இடம் இதெல்லாம் சூப்பராக இருக்கும். மகர ராசி என்பர்களை பொறுத்தவரை குருவின் சஞ்சாரமானது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். பண வரவு அதிகரிக்கும், மனசில் ஒரு பயம் இருந்ததெல்லாம் போய் இப்போ தைரியமாக வேலை செய்கின்ற ஒரு தன்மை இருக்கும். எந்த விஷயமானாலும் தள்ளி போடுகின்ற இவர்கள் வேக வேகமாக சில வேலைகளை செய்ய தொடங்குவார்கள். நம்மளால தான் தாமதமாகுது அப்படின்னு மனசு சொல்லுகின்ற சூழ்நிலையை பார்க்கலாம். மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை மகர ராசி அன்பர்கள் இந்த காலகட்டத்தில் காட்ட போகிறாங்க. அவர்களுடைய செயல்பாடு நிச்சயமாக வேகம் எடுக்கின்ற ஒரு காலகட்டமாக இருக்கும். பொதுவாக பார்த்திங்கன்னா இது மாற்றத்திற்கான நேரம் அப்படின்னு சொல்லலாம். ஏதாவது ஒரு வகையில் தங்களை மாற்றின்ற மாதிரி தாங்கள் செயல்படுகின்ற விதத்திலுமே மாற்றம் இருக்கும். வேலை பார்க்குறவங்களுக்கு பதவி உயர்வு, ஊதிய உயர்வு கிடைக்கின்ற ஒரு சூழ்நிலை வரலாம். யோகமான காலம். 5வது இடத்துல குரு பகவான்
படிக்கின்ற மாணவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு கௌரவத்தையும் ஒரு அந்தஸ்தையும் அதே நேரத்தில் அவங்களுடைய மதிப்பை உயர்த்துகின்ற வகையில் கல்வியில் ஞானம் பெறுகின்ற தன்மையை காட்டுவார். மாணவர்களுக்கு இது ஒரு பொற்காலம் அப்படின்னு சொல்லலாம். பொதுவாக 5வது வீடு என்பது புத்தி கூர்மையை பற்றி சொல்லுகின்ற இடம். அந்த இடத்துல குரு பகவான் சஞ்சாரம் செய்கிறதே ஒரு பெரிய புண்ணியம் என்று தான் சொல்லணும். பூர்வீகம் சம்பந்தப்பட்ட பல விஷயங்கள் இந்த நேரத்தில் உங்களுக்கு கை கொடுக்கும். அதே நேரத்தில் குலதெய்வ வழிபாடு நடத்தக்கூடிய வாய்ப்பு இருக்கும். குலதெய்வத்தோட அருள்னால இந்த காலகட்டத்தில் மகர ராசி அன்பர்கள் மிகப்பெரிய யோகத்தை பெறுவார்கள். இப்போ தொழில் செய்கிறவங்க, வியாபாரம் செய்கிறவங்க, அவங்களெல்லாம் கொஞ்சம் அவங்களுடைய வியாபாரத்தை விஸ்தீரணம் 2-3 வியாபாரமாகவோ அல்லது வியாபாரத்தை கொஞ்சம் பெருசுபடுத்துகிற ஒரு தன்மை இருக்கும். வியாபாரத்தில் நல்ல முயற்சி, முன்னேற்றம் எல்லாமே இருக்கும். வேலை செய்கிற இடத்துல பாராட்டு கிடைக்கக்கூடிய தன்மை இருக்கும். பொதுவாக வெளிநாடு மூலமாக செல்வம் வந்து சேருகின்ற காலகட்டம். வீட்டிலும் சரி வெளியிலும் சரி மகர ராசி அன்பர்களுக்கு இந்த நேரத்தில் ஒரு மதிப்பு, மரியாதை இதெல்லாமே தானாகவே கூடும். அவங்கக்கிட்ட சொன்னால் போகிற இந்த வேலையை முடித்து கொடுத்துருவோம் அப்படிங்கிற ஒரு தன்மை இந்த காலகட்டத்தில் வெளிப்படும். கடந்த 120 நாட்களாக நம்மளை ஒரு புழுவை விட கேவலமாக மதித்து கொண்டிருந்தவர்கள் இப்போ நம்மளை பெரிய அளவுக்கு மதிக்கின்ற ஒரு தன்மை தானாகவே உருவாகும். நம்ம எந்த பெரிய மாற்றமும் பண்ணலை, நம்முடைய குணாதிசயங்களில் எதுவும் பெரிய மாறலை. நம்மளை சுற்றி இருக்கிற சூழ்நிலைகள் மாறுறதுனால நம்ம கை தானாகவே ஓங்கியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். குருவோட பார்வையானது மகர ராசியை பொறுத்தவரை 9, 11, 1 ஆகிய இடங்களில் வருது. 9 என்பது பாக்யஸ்தானம், தந்தையாரை பற்றி சொல்லுகின்ற இடம். தந்தையாருடைய ஆசி, அருள், அவருடைய உதவி எல்லாமே கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. சில தந்தையாருடைய தொழிலை எடுத்து செய்கின்ற சூழ்நிலையும் அமையும். அதே மாதிரி 11வது வீடு அப்படின்னா அது லாபஸ்தானம்னு எல்லாருக்கும் தெரியும். வியாபாரம் செய்கின்றவர்களுக்கு, அதே மாதிரி தொழில் செய்கின்றவர்களுக்கு ஒரு ஏற்ற காலமாக இருக்கும். அதிக லாபம் பெறுகின்ற ஒரு காலமாக இருக்கும். முதல் திருமணம் ஏதாவது ஒரு வகையில் பிரச்சனையாகி 2வது திருமணத்திற்காக காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் 2வது திருமணம் நடக்கும். அதே மாதிரி 1வது வீட்டில் குரு பகவான் பார்க்கறதுனால மகர ராசி அன்பர்களுடைய தன்னம்பிக்கை கூடும். செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் சொல்லுமே, அது மிக அதிகமாக இருக்கும். எதையும் நம்மளால் செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு வேகமாக செயல்படுகின்ற விடாமுயற்சியை துணிச்சலாக எடுக்கின்ற காலகட்டமாக இருக்கும். மொத்தத்தில் மகர ராசிக்கு ஒரு அற்புதமான காலமாக இது அமையும். நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.